ஒரு மகா கலைஞன் இருக்கிற ஏரியாவிலேருந்து வந்தவங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. என்எஸ்கே ஐயா வந்து அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டூரிங் டாக்கீஸில் நாடகக்கோட்டையில் சோடா விற்ற ஒருத்தர், சோடா கம்பெனியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து சென்னையில் போய் தமிழ்நாட்டுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார், முதல் காமெடி சூப்பர் ஸ்டார் அவர் ஆகியிருக்கார். நம்மளும் போய் சென்னையில் போய் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் போல் ஒரு பெரிய உயரத்துக்கு வரணும் நடிகர், அப்படி தானே ஆசைப்படுவோம். ஓப்பனியே வந்து தைரோட தேசியன் மாதிரி வரணும், என்னத்த கண்ணியா மாதிரி வரணும், ரஜினி போல் நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவோம். அப்படி தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா ஏவிஎம்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஏவிஎம்மை பார்த்தாலே அந்த உருண்டையை பார்த்தாலே உருண்டையை திருடி வித்துருவான்னு சொல்லி அங்கே செக்யூரிட்டியெல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. நானே டைரக்டராக இருந்தாலும் அந்த மோரக்கட்டைக்கு வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டேன். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி அப்படின்ட்டு இருப்பேன். முருகா என்னை கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டு டயலாக் கொடுத்துடக்கூடாது, இப்படியெல்லாம் ஸ்டார்டிங் முருகன்கிட்ட 3/4 மணி நேரம் வேணும். அந்த டயலாக் 3/4 மணி நேரம் பைகாட் பண்ணியிருந்தா ஈஸியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கடந்து வந்த பாதை ஆக்சுவலாக உங்களை வந்து நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதுலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் மிகப்பெரிய ஒரு சேனல்ல நம்பர் 1 டிஆர்பியில் இருக்கிற ஒரு சீரியலோட முக்கியமான ஒரு கதாபாத்திரமா நீங்க இருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுங்கினேசர் தான் என்னோட சொந்த ஊர். கலைவாணர் என்எஸ்கே வீடு வந்து எங்கள் வீடும் பக்கத்தில் தான், ஒரு 4-5 வீடு தான் டிஃப்ரெண்ட்டு. அது கலை குடும்பம், எங்கள் குடும்பம் இல்லைன்னா கூட ஒரு மகா கலைஞன் இருக்கிற ஏரியாவிலேருந்து வந்தவங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. என்எஸ்கே ஐயா வந்து அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டூரிங் டாக்கீஸில் நாடகக்கோட்டையில் சோடா விற்ற ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நகைச்சுவை நடிகராகி அவர் வந்து தம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து அடைஞ்சார். இதெல்லாம் என்ன மாதிரி உள்ள ஆளுங்க இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு, ஆஹா, சோடா கம்பெனியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்து சென்னையில் போய் தமிழ்நாட்டுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார், முதல் காமெடி சூப்பர் ஸ்டார் அவர் ஆகியிருக்கார், ஏன் நம்ம போய் தமிழ்நாட்டுக்கு சோடாவில் வேலை சோடாவில் வேலை செஞ்ச ஒருத்தர் நம்ம அங்கே போய் ஜெயிக்கும் போது நம்மளும் போய் சென்னையில் போய் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் போல் ஒரு பெரிய உயரத்துக்கு வரணும் நடிகர், அப்படி தானே ஆசைப்படுவோம். நம்ம ஓப்பனியே வந்து தைரோட தேசியன் மாதிரி வரணும், என்னத்த கண்ணியா மாதிரி வரணும், ரஜினி போல் நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வருவோம். அப்படி தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா ஏவிஎம்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே ஏவிஎம்மை பார்த்தாலே அந்த உருண்டையை பார்த்தாலே உருண்டையை திருடி வித்துருவான்னு சொல்லி அங்கே செக்யூரிட்டியெல்லாம் விரட்டி விட்டுருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சு என்னடா நம்ம என்ன நினச்சோம், மெட்ராஸுக்கு போய் நான் என்எஸ்கே ஏரியா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே போனோன்னா டைரக்டர் வாங்க தம்பி டைலாக் பேசுவீங்களா, நடிங்க, அப்படியே ஒரு 2 படம் நடித்து 3வது சூப்பர் ஸ்டார், இப்படி நான் நினச்சேன். நாங்கள் கொய்யால உள்ள போடாத அவஸ்தை ஒன்றும் கிடையாது. அதாவது நிறைய முயற்சி பண்ணோம், நிறைய ஒரு 100 கம்பெனியில் புகைப்படம் கொடுத்துருப்போம், ஒரு கம்பெனியில் கூட என்னை கூட்டதில்லை. ஆனால் அந்த புகைப்படத்தெல்லாம் நான் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. நானே டைரக்டராக இருந்தாலும் அந்த மோரக்கட்டைக்கு வாய்ப்பு கொடுத்துக்க மாட்டேன். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி அப்படின்ட்டு இருப்பேன். என்ன தகுதியில் எந்த திறமையில் நீ அதெல்லாம் கொடுத்த ஓப்பனிங்கு, அப்படியே நீ கொடுத்தாலும் நீ என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போது ஒரு பெரிய இதில் போட்டு பசங்கள்ட்டெல்லாம் காட்டுவேன். அதில் சில பேர் வந்து கலாச்சிருப்பாங்க, சில பேர் வந்து அவன் மனசு கஷ்டப்படக்கூடாங்கிறாக்கா, நீ வாடா, நீ வந்துடுவாடா, எப்படி நீ உனக்கு ஏதோ உன்ட்ட என்னென்ன பேசுகிற திறமை இருக்குது, எப்படியாவது பேசி வந்துடுவேன் நீ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் நிறைய இடங்களில் போய் வாய்ப்பு கேட்டு 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 இது சர்வேலுக்கு சாப்பாடுக்கு வாடகை, கரண்ட்டு, முறவாசல், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து, வடபழனி சரவண பவன்லேயே வேலை பார்த்து, அங்கேயே டெய்லி இருக்கிற சினிமா பீப்புள் அங்கங்கெல்லாம் முயற்சி பண்ணி அப்போ கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து எனக்கு விஜய் சாரோட மாண்புமிகு மாணவன் ஒரு படம். சூப்பர். ஆமாம், அந்த படத்தில் வந்து அந்த படத்தில் பிஆர்ஓ வேலை பார்த்த ஒருத்தன், அதாவது ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் வந்து ரஹ்மான், ஒரு முஸ்லீம் நண்பர். அவர் தான் வந்து என்ன முதல் முறையாக முஸ்லீம் நண்பர், முதல் முறையாக எஸ்ஏசி, அவர் கிறிஸ்துவர், அவர் படத்தில் வந்து என்ன கம்பெனி ஆர்டிஸ்டாக என்னை கூப்பிட்டு போகிறாங்க. சூப்பர். கூப்பிட்டு போகிறாங்க. சொன்னாங்க, ஜேபி சார் தான் அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் சொன்னார், வாப்பா தம்பி, 100 ரூபா டெய்லி கொடுத்துருவோம், அன்னன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துருவோம், வாங்க, ஒரு 10-15 நாள் இருக்கும் வேலை. விஜய் சார் எங்கெங்கே போகிறாரோ அங்கங்கே நீங்களும் போகலாம். அவர் லைப்ரரினா லைப்ரரியாக, காலேஜ்னா காலேஜ், என்னோட கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்களாம் அப்படி நிற்பீங்க இப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருக்க சினிமா. வந்தோடனே விஜய் சார் படம், அப்போ வந்து விஜய் சார் வந்து ஒரு 4-5 படம் தான் முடிச்சிருக்காங்க. நாளை திருப்பி சந்திர ஸ்டார்டிங் ரேட் மாண்பு மாணவனோட பட்ஜெட்டே 75 லட்சம் ரூபா தான் தலைவா. 75 லட்சம் பட்ஜெட்னா அப்போ அவருக்கு என்ன சம்பளம், டைரக்டருக்கு என்ன சம்பளம், படம் அப்படின்னு 7th சேனல் மாணிக்கம் நாராயணன் தான் ப்ரொடியூசர். நாங்கள் வந்து எனக்கு 100 ரூபா சம்பளம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுலேயே வந்து வசனம் பேசுகிற வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடச்சிது. சிவா வெளியில் வந்தோடனே 3 பேரை கொலை பண்ணுறேன்னு சொன்னான், 2 பேரை கொலை பண்ணிட்டான், அந்த 3வது ஆள் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம்.
இதை பேசி நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அங்கே ஏற்கனவே ஒருத்தன் டயலாக் சொதப்பி திட்டு வாங்கிட்டு இருக்கான் எஸ்சிசி ஐயாட்ட இருந்து. ஐயோ நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோன்னா என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு ரிவல்ஸ் கேர் போட்டு அப்படியே கேட்டுக்கிட்ட போய் ஆண்டவா ஆண்டவா முருகா 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 என்னை கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டு டயலாக் கொடுத்துடக்கூடாது, இப்படியெல்லாம் ஸ்டார்டிங் முருகன்கிட்ட 3/4 மணி நேரம் வேண்டிய அந்த டயலாக் 3/4 மணி நேரம் பைகாட் பண்ணியிருந்தா ஈஸியாக சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு நீ நல்ல குட் கவுண்டர். ஏடா என்னை கூப்பிடக்கூடாதுன்னு முருகர்கிட்ட வேண்டிய அந்த டயலாக் பேப்பர் வாங்கி ஒரு தடவை. அது என்ன தெரியுமா தலைவா, இப்போ வந்து மெமரி கார்டு சிப்பு தான் இப்போ உள்ள வச்சோமா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா பேசிடலாம். அப்போ ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் அந்த ஃபிலிம் சுற்று பாருங்க, அதில் வந்து அப்படி டேக் ஒன் ஷார்ட் ஒன் டஹான்னு அடிச்சுட்டு போகும்போது வராது வாயில். நீங்கள் வந்து அது சப்போஸ் நம்ம தப்பா பேசிட்டாலும் அது வேஸ்ட் தான். வேஸ்ட். இதுனா டிஜிட்டல் மாதிரி நம்ம டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ண முடியாது. இப்போ அப்படியே இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசுங்க ஒரு 4 தடவை பேசுங்க, ரைட் ஓகே. இப்போல்லாம் அந்த மாதிரி அப்போல்லாம் அப்படின்னா பட்ஜெட்டில் எடுப்பாங்க. ஒருத்தன் வந்து நடந்து வந்து ஒரு டயலாக் பேசி அவுட் போகிறான்னு வச்சுங்களேன், அதை வேஸ்ட் பண்ணிட்டான்னா 1000 ரூபாய்க்கு மேலே ஃபிலிம் போயிடும். அவன் நடிக்க வரவனுக்கே 100 ரூபா சம்பளம், அவன் 1000 ரூபா ஃபிலிம் வேஸ்ட் பண்ணால் அவனை எப்படி திட்டுவாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏன் ஒரு டயலாக் சொதப்பிட்ட எவ்வளோ திட்டுறாங்கலாம் நினைப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து ஃபிலிம்ங்கிறது அப்போ பயங்கர. அப்போ ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் ஃபிலிம் வாங்கி கொடுப்பாங்களாம் தயாரிப்பாளர். இதை தாண்டி நீ எடுத்தேன்னாலே ஒரு டைரக்டரை தப்பாக நினைப்பாங்க. ஓகே ஓகே உங்களுக்கு உனக்கு எவ்வளோ ஃபிலிம்கே என்ன ஃபிலிம்கே சாப்பிட்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால அந்த இயக்குநர்கள் பழைய படங்கள் உள்ள இயக்குநர்கள்லாம் நல்ல வசனம் பேச தெரிந்த நாடக நடிகர்களுக்கும் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ அனுபவம் வா வந்து பேச ஓகே போட்டு எடுத்துடுறாங்க. ஆனால் நான் வர்ற டைமில் ப்ராம்ப்டிங் எல்லாம் கிடையாது, ஸ்பாட் டப்பிங்கு. லொல்லு சபாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரெக்கார்டிங். அவன் வந்து லெங்க்த்தாக ஒரு டைலாக் பேசி ஒரு டைலாக் ஒரு பிட்டு விட்டான்னா கூட திருப்பி எல்லாரும் பேச வேண்டியிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நமக்கு கஷ்டம். ரெண்டாவது லொல்லு சபாவில் வந்து ஒரு டேக் 2 டேக் இல்லை 18 டேக்லலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. நான் 18 டேக்லலாம் பேசியிருக்கிறேன். ரொம்ப ரேராக மனோகர்லாம் 50 டேக்லலாம் பேசியிருக்கிறாரு. அது நீ என்ன இதெல்லாம் நீங்கள் வாங்கின அவார்டான்னு கேட்காதீங்க. அது வந்து அந்த இல்லை அண்ணன் வந்து 18 டேக்குன்ற சந்தோஷம் எப்படி படுறாருன்னா, மனோகர் 50 டேக் வாங்கிட்டார்ல, நான் 18 தான். எப்பா நீ வாங்கின 18 டேக்கே அயோக்கியத்தலம். இதில் அவர் 50 டேக் வச்சு சந்தோஷப்படுறான்னா அது எப்படின்னா, அங்கே வந்து சிங்கிள் டேக்கில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பேசு டேக் ஓகே இப்படியெல்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒருத்தர் சொதப்பிட்டா அவன் 7 8 9 10ன்னு போயிட்டே இருக்கும். ஆனால் டேரக்டர் இளவ சொல்லி தொலை சன்னியம் பிடிச்சவன் இவன் எவனா இவன் ஏன் ஆனந்த் எதுக்கு இவனெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்கனால ஏன் உயிரை எடுக்க அவர் மாடுலேஷன் இது பேசாப்ல பேசு என்ன மூஞ்சில் கூட்டம் கும்பலில் நிற்க தான் லாய்க்கு கூப்பிட்டு வந்து டயலாக்கெல்லாம் கொடுத்து அடிக்கிறான். சரி பேசு இப்படி சொல்லியே எல்லாரையும் அவர்கிட்ட திட்டு வாங்காமல் நடித்தவன்னு பார்த்தா ஒருத்தர் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. யாருன்னா சந்தான சார் அதிகமாக சந்தான சார் ஸ்டார்டிங்கில் திட்டு வாங்கியிருப்பார். ஓப்பனிங் வந்த புதுசுலலாம் இவனெல்லாம் கூட்டு வராதிங்கெல்லாம் சந்தான சார் எல்லாம் சொல்லியிருக்காரு. பாலாஜி அண்ணன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இனிமேல் கூட்டு வராங்க சார் அப்படின்னு சந்தான சார். எல்லாருமே ஸ்டார்டிங்கில் அப்படி தானே சார். கொஞ்சம் வந்து இப்போ யோகி பாபாலாம் வந்தோடனே அவங்க ராம்பாலா சார் டைலாக்லாம் கொடுக்கல, அட்மாஸ்ஃபியரில் நின்று அங்கங்கே நின்று ஒரு டைலாக் கொடுத்து 2 டைலாக் அப்படி தானே வந்தது. அப்படி என்னென்னா இப்படி லொல்லு சபாவில் நடித்ததுனால என்னன்னா வாரம் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்குதுல்ல. போக்கிரி, தீ, பில்லா, 3 முகம், நல்லவனுங்கிற படங்கள், மண் வாசனை எல்லாம் லொல்லு சபாவில் வந்ததுனால இன்னொரு சீரியலில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. அவன் காமெடி சீரியலில் நடிக்கிறான் சார், ரைட் அவனுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. நீங்கள் லொல்லு சபாவில் வர்றீங்களா, ரைட் ஓகே. பட் சினிமாவை பொறுத்தவரைக்கும் டிவியை பொறுத்தவரைக்கும் ஓடுற குதிரையில் தான் ஏறுவாங்க. அந்த குதிரை அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேஸ்ட் குதிரை நினச்சிடுவாங்க. வண்டி ஓடுற குதிரையை தான் அங்கே நம்புவாங்க. எல்லாமே அப்படி தான். என்ன பண்ணிடுறீங்க இப்போ ஒரு விஜய் டிவியில் ஒன்று போய்ட்டுருக்கு, சன் டிவி, ஓகே அப்போ நீங்கள் இது பண்ணுங்கள், அதான் பார்த்தேன் உங்களுக்கு அப்படி. இல்லை சார் ஒரு 2 வருஷமாக வேலை செய்யல, சும்மா தான் சார் இருக்கேன், நான் ரொம்ப நல்லவன் சார். சும்மாவே இப்படி சொன்னால் நீ வீட்டிலே இரு அப்படின்னு. நான் எஜுகேட்டட் சார், ஏ குட் ஃபேமிலி, மை ஃபாதர் ஏரியாவில் எங்கள் அப்பா பேர் சொன்னால் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் ரொம்ப நல்ல பையன் சார், எனக்கு கேரக்டர் கொடுன்னா கொடுப்பேன். அப்போ உங்கள் அப்பா கூட அவருக்கு தரேன் கேரக்டர் உனக்கு கிடையாது அப்படிதான் சொல்லுவீங்களா. இங்கே நீ நல்லவனோ அயோக்கியனோ அதெல்லாம் தெரியாது. நீ வேலைக்கு போய்ட்டு இருக்கணும், நீ வந்து பிஸியாக இருக்கணும், நீ நடித்தாதான் இன்னொருத்தன் கூப்பிடுவான். ஒரே பிஸியாக இருக்கிற ஒருத்தன்ட்டு 5 சீரியல் கொடுப்பாங்க, 5 படம் கொடுப்பாங்களே தவிர சும்மா இருக்கிற ஒருத்தருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது வேலை போயிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து லொல்லு சபாக்கு பிறகு திருமதி செல்வம் குமரன் சார் வந்து அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் லெங்க்த்தாக கூட்டு வந்தேன். திருமதி செல்வத்துக்கு பிறகு நான் ஒரு 100 சீரியல் பண்ணியிருப்பேன். அப்பா ஆமாம். ஏன்னா அந்த திருமதி செல்வத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா அதில் நடித்த எல்லாருக்குமே அந்த டைமில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க. அதில் பூங்காவனத்துக்கு ஃப்ரெண்டு நடித்தேங்கிறதுனால அந்த
நிறைய ஈவெண்ட்டு ஷோ ப்ரோக்ராம் ஈவெண்ட்டு மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன தெரியுதான்னு சொன்னால் எல்லாருமே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனால் நீ நடித்து எவனும் பார்க்கலன்னு வச்சுக்க என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்றவாங்க. மயான சாப்பிட்டீங்களா சாப்பிடல வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்பாங்க. நீங்கள் என்னென்னா நீங்கள் வேலை புருஷ லட்சணம்னு சொல்கிறாங்கல்ல, அது சினிமாவில் வந்து எப்படின்னா அது வேலை தான் கேத்து. நீங்கள் 1000 கோடி சொத்து வச்சிருக்கிற நடிகர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேருக்கு யாரையும் பேர் சொல்லணும், அவன் என்ன தான் 1000 கோடி சொத்து இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னத்தான் வேலை ஒன்றும் இல்லை போல இருக்குன்னு அவன் 100 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம், அது முக்கியம் கிடையாது. அவன் வேலைக்கு போயிட்டே இருக்கணும், நடிகை நடிச்சுட்டே இருக்கணும். சார் நீங்கள் நான் அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன், டேய் நடிக்க போவியா நீ அரசியலுக்கு வர அப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது. வேலை வந்து அது நீங்கள் வந்து அது கரெக்ட், வேலை வணங்குவதே வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அது வேலையை வந்து கரெக்டாக பண்ணனா அது நம்மளை உயர்த்தும். ஓகே, உங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு 100 ரூபால ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு இப்போ சொல்லிடுறாங்க ஒரு 100 ரூபால ஆரம்பிச்சு உங்களோட ஒர்க் வந்து இப்போ ரொம்ப திருப்தியாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும். இல்லை மனதளவில் சந்தோஷமா ப்ளஸ் நல்ல ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி.